வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டியை விமர்சித்த சீனிவாசனை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைத்ததாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அவமதித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் அமைச்சர்களுக்கு கனிமொழி எச்சரிக்கை. சிபிஐ தொடர்ந்த வழக்கிலும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். சிறையில் இருந்து வெளிவருகிறார். அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கில் சபாநாயகர் அப்பாவு நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கோயம்புத்தூரில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். கிட்டத்தட்ட 18 டீமுக்கு மேல கோயம்புத்தூர் அனுப்பிச்சு கொடுத்து என்னோட மினிஸ்ட்ரி மட்டும் இல்ல, மத்த எத்தனையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்க ஒரே இடத்துல தீர்த்துக்கோங்க. நீங்க அந்த பிரச்சனைகளை சொல்லுங்க, நாங்க காது கொடுத்து கேட்கிறோம். நீங்க என்ன உங்களோட குறைகள் இருக்கோ சொல்லுங்க, என்ன வித்தியாசம் இருக்கோ சொல்லுங்க. ஜிஎஸ்டிக்கு மட்டும் 3 டெஸ்க். இதுல அமைப்புகள் மட்டும் கலந்துக்கிறதுங்கிறது நேச்சுரல். ஒரு அரசாங்கத்தோட நிகழ்ச்சியோ இல்ல ஒரு கலெக்டரோட மீட்டிங்கோ நேச்சுரலா என்ன பண்ணுவாங்க, அமைப்புகளை கூப்பிட்டு கேட்பாங்க, இந்தாங்க ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஆனா இதுல இண்டிவிஜுவல்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அம்மா எனக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரல கொடுங்க, இல்ல ஜிஎஸ்டில என்னோட அப்பீல் பெண்டிங் இருக்குது கொடுங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கூட நாங்க யாரையும் தடுக்கல. இன்ஃபேக்ட் வி ஃபெசிலிட்டேட்டட். யாருக்கு பிரச்சனை இருக்குதோ வாங்க. காயர்ல பிரச்சனை இருக்கா வாங்க, இல்ல விவசாயியோட வருஷம் 6000 கிடைக்கலன்னு மனு வருதா வாங்க. விவசாய அணி தலைவர் அனுப்பிச்சு வச்சாரு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சிய, கொங்கு மண்டலம் நல்லா இருக்கணும், கொங்கு மண்டலத்தினுடைய தொழில்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மத்திய நிதியமைச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னால சரி அதிகாரிங்க வந்தாங்க, மனு வாங்கினாங்க, நாங்க எதெல்லாம் எங்களால தீர்க்க முடியுமோ நாங்க போய் தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகல. அமைச்சர் வந்த உடனே அதிகாரிகள் அவங்களுக்கு பிரீஃபிங் கொடுக்கறாங்க. எத்தனை மனு வந்தது, எதெல்லாம் முக்கியமான மனுக்கள், எதெல்லாம் இந்த பகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள்னு அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பப்ளிக் ஃபாரத்துல எல்லா தொழில் வியாபார விவசாய அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு 1000 பேருக்கு மேல அவர்கள் என்னென்னவெல்லாம் முயற்சிகள் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசு எடுக்குது, நாங்க பட்ஜெட்ல என்னென்னவெல்லாம் கொடுத்திருக்கோம், நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை, அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் நானே உங்களுக்கு விரிவா சொல்றேன், நீங்க போய் பேங்க்ல இந்த திட்டத்தினுடைய பலன்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நேரடியாக உரையாடுகிறார். அவர் உரையாடி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டாங்க. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், கௌரவ தலைவர், மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர், எனக்கு சகோதரர் மாதிரி. ஏனென்றால் நாங்க 2 பேரும் ஒரே ஊர் பக்கம்தான். சோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. அது ஜிஎஸ்டி பத்தி வித்தியாசம் இருக்கு, காரம் தனியா ஸ்வீட் தனியா அப்படின்னு அவர் பேசுறாரு. ஜிஎஸ்டி பத்தி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்கறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க. அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. என்ன குறைகள் இருந்தாலும் சொல்றதுக்கு தானே. நாங்க குறைகளை கேட்கவே மாட்டோம், நாங்க ஜிஎஸ்டி பத்தி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு சொன்னா அது வராம இருந்திருக்கலாம், அந்த முயற்சி எடுக்காமயே இருந்திருக்கலாமே. ஆனா ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க. வருகின்ற பொழுது அவங்க கிட்ட ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்க எல்லாருமே கோயம்புத்தூர்லயே தான் இருக்கிறவங்க. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு. நீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்க இமீடியட்டா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்க கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்ல எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா,
இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அந்த இடத்துல நாங்க எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை இதை பத்தி. அடுத்த நாள் காலை, நேற்று காலையில 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக போன் செய்கிறார். நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்பவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க டைம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில 10 மணிக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம். அது முடிச்சதுக்கு அப்புறம் உடனடியா அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்க இருக்கல, காலையில வாய்ப்பே இல்லை, மதிய லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே அவர் வராரு. அப்ப கூட 4:30 மணிக்கு உங்களோட பிரஸ் மீட் இருக்கு, 4 மணிக்கு உங்க பிரஸ் மீட், அதை கூட சொல்றாரு. 4 மணிக்கு பிரஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொல்றாரு. சரி, ஓகே, உங்க விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறுதான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோசியல் மீடியால வைரலா வேற மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்க காமர்ஸ்ல இருந்த போது இருந்து கூட இங்க வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் RSS சார்ந்தவன், என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் எங்க கிட்ட சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்றாங்க, அந்த வீடியோவும் இருக்கு, ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை கேட்டு பதில் சொல்றதுக்கு எனக்கும் கடமை இருக்கு. ஆனா உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்க கடையில என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்க ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்கிறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்கிறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்க சகோதரி மாதிரி தான், ஆனா ஏதோ அந்த நேரத்துல நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்றாரு. அவ்வளவுதான். கூட அந்த அரங்கத்துல பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோல நாங்க இருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனா இந்த வீடியோவுக்கு பின்னாடி அத ஒரு சில கட்சியினுடைய சமூக ஊடக பக்கத்துல பகிர்ந்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளவு ஒரு பொது மேடையில வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நான் என்ன கூட சொல்ல விரும்புறேன். நான் வழக்கமா அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இங்க பெண்களுக்கான சம வாய்ப்புகளா சம மரியாதை இருக்கான்னு சொன்னா ஒரு அரசியல்வாதியாக, பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அதுக்காக ஐயோ நான் பெண்ணா இருக்கிறேன், எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல, ஐயோ நான் பெண் அரசியல்வாதி, என் மேல இரக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நான் பெண் அப்படிங்கறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் சொல்றது, ஆளுங்கட்சியில மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்ல யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்துல யாராவது வந்திருக்காங்களா? இல்ல. ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவுல போகும்போது நானும் கவனிக்கிறேன், தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியா இருக்கலாம், அல்லது செல்வி ஜோதிமணியா இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில நீங்க எவ்வளவு உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்க பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது எங்ககிட்ட இல்ல, நாங்க அப்படி பார்க்கலன்னு சொன்னா சந்தோஷம். ஆனா இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நான் பாக்குறேன். திரும்பவும் சொல்றேன், பெண் அப்படிங்கறதுக்காக நான் எந்த சலுகை எதிர்பார்த்தேன். இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கறத நான் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதனால நாங்க மிரட்டி அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு வாங்கணும்,
காங்கிரஸ்ல இருந்து திமுகல இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனா ஆணவத்துல அதிகாரத்துல கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல கொண்டு வந்து ஜாதிய வேற இழுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேல நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இன்றைக்கு முதன்மை மாநிலமா மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. அத பத்தி அந்த சமூக நீதி பத்தி யாரும் பேசல. ஆனா ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாங்க, இவங்க பண்ற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார். இவங்க சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார். இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியிலே பார்லிமெண்டில் அவர் தோலுரித்து விடுகிறார். அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி. தங்களோட பாரம்பரியமான அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்கள உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேசுறது. இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று. இதுதான் நடந்த விஷயம். அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்க போய் நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல தொழிலதிபர் தானாகவே வந்து அவர் விஷயத்துக்கான வருத்தமும் கேட்டார். எதற்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் சமூக வலைதளத்துல நிறைய பேரோட கேள்வியாகும். நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்ததுன்னா, ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடக்குது. அரங்கத்துக்குள்ள நடக்கிற கூட்டத்துல ஒரு பெண் அமைச்சர், பெண் எம்எல்ஏ பத்தி அநாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்க கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்ல, சொல்லி இருக்க கூடாது. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ள பேசுறது வேற. வெயிட். ஆனா இத்தனை பேருக்கு முன்னால அவர் இப்படி பேசிட்டு போறாரு அப்படிங்கும் போது அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி போகுது? நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அமைச்சரை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் ட்ரஸ்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்றாங்க. பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியா சைமால இருந்து ஒரு டெலிகேஷன் வருது. அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுறாங்க. அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க. ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த டெலிகேஷனை மீட் பண்றாங்க. இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பத்தி யாராவது பேசினாங்களா? ஆனா ஜிஎஸ்டி பத்தின பேசின விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளவு தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த வீடியோவை பின்னால அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட பதிய அதிகார பக்கத்திலேயோ இல்ல வந்து அவங்களோட முகநூல் பக்கத்திலேயோ போடுறத நாங்க என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஓகே அவர் நீங்களே சொல்றீங்க இஸ் லைக் a brother to you சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? So you will also accept he never intended anything malicious. அவர் பேசின விதம் வந்து right wrong that's a difference, but he actually didn't mean anything malicious, கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்றாரு, வந்து அப்பாலஜைஸ் பண்றாரு. நேற்று மார்னிங்ல இருந்து நாங்க எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலா பிரஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பத்தி பேச மாட்டேன்ட்டார். we all asked him, ஆனா அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலா பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்காரு. இப்ப இன்னைக்கு மார்னிங் கூட உங்க பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அங்க வந்து பார்க்கிங் ஏரியா இல்ல அந்த மாதிரிலாம் வந்து ட்விட்டர்ல போட்டுருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து இஷ்யூ கூட இல்ல மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் I don't think நீங்க சொல்லலாம், நீங்க அவரை வந்து மிரட்ட வைக்க பாக்குறீங்க, உங்க அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்றதை விட who will be the odd person to answer? நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறீங்க. நோ, அன்னபூர்ணா ஹோட்டல்ல சாம்பார்ல வெங்காயம் தடவை இருக்கீங்க அப்படினா வார்த்தை நீங்க பேசுவோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு தனியார் ஹோட்டல்ல
நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது? நீங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் கேக்குறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. Correct. See, but what we are saying is, நேற்று ஈவினிங் வந்து yes, he apologized. That is Fact. fact. No one is denying the fact of the Yes. event today sequence. No one is denying it. But அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது வந்து it is looking like அவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க இதுல எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் பத்தி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சரி மேம், இன்னைக்கு எதுக்கு திரும்பவும் பார்க்கிங் ஏரியா பத்தி எல்லாம் நான் பார்க்கிங் ஏரியா பத்தி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், சமூக ஏங்க ஒரு விஷயத்த நீங்க ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்கன்னா பிஜேபி காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன். ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்க வற்புறுத்தியோ நாங்க மிரட்டியோ இல்ல, நாங்க கேட்டோம். அவர் வந்து அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதாக விமர்சனம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளக்கம் அளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இந்த சர்ச்சைகளுக்கு வித்திட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வின் காட்சிகளை பார்க்கலாம். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம், அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். ஸ்டேட் வாரிய டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு பூரா சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம். சார் ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டரை திணறது மேடம் பில் போடுறது. அதுவும் அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸ்